வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேர் சொல்லும். மனசே அலையாதே, மனசே கலங்காதே, மனசே திகையாதே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம்முடைய ஆயுள் நாளை ஆசிர்வாதமாய் கூட்டி கொடுத்திருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அவருடைய செட்டையின் மறைவில் காத்து தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அபரிவிதமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு மனதார நன்றி சொல்வோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் எண்ணம். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா அதிகாரம் 55 இறைவார்த்தை 8. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கின்றார் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் மனிதன் நினைக்கக்கூடிய நினைவுகள் பல இருக்கின்றது. அவனுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஒன்று நினைப்பான், அதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் நாட்கள் கடந்த பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வான். உறுதியான நிலைப்பாடு அவனுடைய எண்ணத்திலும் இருக்காது, செயல்பாட்டிலும் இருக்காது. அநேகர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலையற்ற எண்ணத்தின் நிலையற்ற செயல்பாடுகளும் நிலையற்ற வாழ்வுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை என்று இருக்கின்றது, ஆண்டவருக்கு பிடித்த எண்ணங்கள் என்று இருக்கின்றது. அப்படி இல்லாதபடி நம்முடைய இயல்புகள் சொல்லக்கூடிய உலக பிரகாரமான இச்சைகளுக்குள் விழுந்து நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இன்றைக்கு சிதறி கிடக்கின்றது. நிறைய தோல்விகள், ஏமாற்றங்களை இதன் நிமித்தம் நாம் சந்தித்து வருகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் போல் அல்ல, என் வழிமுறைகளும் உங்கள் வழிமுறை போல் அல்ல. உன்னுடைய எண்ணம் போல் என்னுடைய எண்ணம் இருக்காது. என் சித்தம் வேற, என்னுடைய வழிகள் வேறு, உன் செயல்கள் போல என்னுடைய செயல்கள் இருக்காது என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். நமக்கு நன்மைக்கு ஏதுவான எண்ணங்கள் மட்டுமே இறைவனிடத்திலிருந்து வருகின்றது. ஆனால் நாம் நினைக்கக்கூடிய எண்ணத்தில் பல நேரங்கள் அது நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் பார்க்கும்போது அது அலங்காரமாக இருக்கின்றது, கவர்ச்சியாக இருக்கின்றது, நம்ம இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் நம்முடைய எண்ணத்திற்கு வலிமை கொடுத்து அதை செயல்படுத்துகின்றோம். ஆனால் செயல் வடிவம் கிடைத்த பிறகு, அந்த செயலுக்குள், அந்த வாழ்வுக்குள் கடந்த பிறகு, அதன் நிமித்தம் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது மனம் கசிந்து அழுகிறோம், கவலைப்படுகின்றோம். அப்போது இறைவனிடம் திரும்பும் போதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இது இறை சித்தம் கிடையாது, என்னுடைய விருப்பப்படி நான் தேடிக்கொண்ட வாழ்க்கை என்று நாம் அப்போதுதான் மனம் வருந்துகின்றோம். ஆகையால் இன்றைக்கே நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே இறை சித்தத்தின்படி இருக்கின்றதா அல்லது என்னுடைய இயல்பின்படி இருக்கின்றதா என்பதை கவனித்து பார்ப்போம். வழிகளை மாற்றிக்கொள்வோம், எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய செய்கைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லும் போது, அவருடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்வில் செயலாய் மாறும்போது அது நிச்சயமாக வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தரும், துக்கத்தை தராது. ஏனென்றால் இறைவன் நமக்கு சிறந்தவற்றை கொடுக்க காத்திருக்கின்றார். அவரிடத்திலிருந்து ஒரு நாளும் தீமை வந்தது கிடையாது. நம்முடைய செயல்பாட்டின் நிமித்தம் தான் இன்றைக்கு நாம் நிறைய தீமைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோமே தவிர இறை சித்தத்தின்படி நாம் எந்த ஒரு தீமையும் அனுபவிக்க முடியவே முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணம் சொல்லுகின்றபடியே நாம் செய்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு அது வெற்றியாக முடியும். ஆனால் சில நேரங்களில் மிகுதியான தோல்வியும் துக்கத்துக்குள்ளாவீர்கள். ஆகையால் முழுமையாக இறை சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் செயல் வடிவாய் மாறும்போது அது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. யோனாவுடைய வாழ்வில் பார்க்கின்றோம்,
அவருடைய எண்ணத்தில் நினைத்ததை எல்லாம் அவர் செயல் வடிவில் காட்டினார். இதோ இறை சித்தம் யோனா நினிவேக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாட்ட வேண்டும் என்பதுதான். ஆனால் யோனா அதிலிருந்து தம்மை தப்பித்துக் கொள்ளும்படியாக எங்கெங்கோ சென்றார். படகில் ஏறி மற்ற தேசங்களுக்கு கடந்து போய்விட வேண்டும் என்று தப்பித்து ஓட முயன்றார். இது அவருடைய எண்ணத்தில் வந்த காரியங்கள். அதை செயல்படுத்தினார். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. இறைவன் நினைத்தது மட்டுமே அந்த இடத்தில் சாத்தியமாய் நடந்தது. இறுதியாக மீன் வயிற்றில் யோனா மனம் வருந்துகின்றார். இறைவனிடம் தன்னை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கின்றார். அந்த கணமே ஆண்டவர் யோனாவை மீட்டெடுக்கின்றார். யோனாவில் வயிற்றிலிருந்து மீன் யோனாவை நினிவே நகரில் வந்து கரை சேர்த்தது. யோனா அந்த இடத்திற்கு இறங்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மக்களுக்கு பறைசாற்றினார். ஆகையால் இறைவனுடைய திட்டமே செயல் வடிவமாகி அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அவர் நினைத்தது எல்லாமே அவருக்கு தோல்வியாக முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, யோனாவுடைய வாழ்வில் நடந்தது வேறு, நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடியதும் வேறுதான். ஆனால் இறை சித்தம் ஒன்று இருக்கின்றது. அது யோனாவுடைய வாழ்வில் இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் இறை சித்தத்தின்படியே நாம் சென்றோம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே தரும். நமக்கு துக்கத்தையும் தோல்வியையும் தராது. இன்றிலிருந்து நாம் என்ன நினைத்தாலும் எதை செய்தாலும் இறை சித்தப்படி செய்வோம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். அவரே நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் செயலில் நடத்தி நம்முடைய வாழ்வை அவருடைய சித்தப்படி நடத்துவார். நிச்சயமாக மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருப்போம். இறை சித்தத்தை நம்முடைய வாழ்வின் சித்தமாக எடுத்து நடப்பிப்போம், செயல்படுவோம், இறை மக்களாய் வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. இதோ உம்முடைய எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்கள் போல அல்ல. உம்முடைய எண்ணங்கள் எப்போதுமே நன்மைக்கு ஏதுவானது. அந்த எண்ணத்தின்படியே அந்த சித்தத்தின்படியே எங்கள் வாழ்வில் எல்லாம் நடக்க கடவது. எங்களுடைய எண்ணம், செயல்பாடு, காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே நடத்தி கொடும். உமது பிள்ளைகளுடைய கவலைகள், துக்கங்கள் எல்லாம் இந்த நாட்களில் மாறட்டும் ஐயா. பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்ச்சியோடு நாங்கள் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். God bless you.